பா வாழ்க்கையிலேயே எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க. பாப்பா வாழ்க்கை வந்து நம்ம ஊர் ரோடு மாதிரி பாப்பா. மேடும் பள்ளமாக இருக்கும், குண்டும் குழியுமா இருக்கும். ஸ்பீடு பிரேக்கர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, திடீர்னு போய் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய், குதிரை, மாடு இது எல்லாமே வரும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அங்கங்கே ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை சில பேருக்கு நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஆனால் சில சமயம் வந்து நம்ம அந்த சர்வீஸ் ரோடை விட்டு ஒரு சுற்றுல விடும் நேஷ்னல் ஹைவேஸ். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் சுற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டோல்கேட் மாதிரி எரிச்சலான ஆள்கள் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எவனாவது நிம்மதியாக இருந்திருக்காங்க டோல்கேட் தாண்டும்போது எல்லாரும் திட்டிகிட்டே தான் போவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அப்ப வாழ்க்கை எப்பதான் ஸ்மூத்தா போகும்? ஓகே, 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஊர் ரோடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அது காரணம் சீஃப் மினிஸ்டர் வந்தார். ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். எப்பயாவது அத்திப்பூத்தார் போல் ஸ்மூத்தாக இருக்கும். எப்பயுமே சீஃப் மினிஸ்டர் வர முடியுமா மதுரைக்கு? வர முடியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எப்பயாவது சில காலங்கள் நல்லபடியாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கணும்னு கேட்குறியா வாழ்க்கையை? ஒரே ஒரு விஷயம், அக்செப்டன்ஸ். நம்ம ஊர் ரோடு இப்படி இருக்குது, நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை எப்போதுமே சூப்பராக இருக்கும். எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தாங்க ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.